இப்போ இங்க எடுக்கிற போட்டோஸ் வந்து ஆக்சுவலா ஒரு மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. அந்த ஃப்ரேமிங் கம்போசிங்கா இருக்கட்டும் இல்ல லைட்டிங்கா இருக்கட்டும், அதுல ஒரு கரெக்ஷன் இருந்தாலும் திரும்ப போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு அப்புறம் போய் திரும்ப போய் கரெக்ஷன்லாம் கேட்ட பின்னாடி அவங்க சார் அப்படின்லாம் கேட்ட பின்னாடி அப்புறம் போய் அந்த மூமெண்ட் எடுத்துட்டு வந்தது தான் இந்த போட்டோஸ். அடுத்தபடி பார்த்தோன்னா இதுதான் நான் சொன்ன அந்த டர்ட்டிலேயே ஒரு பியூட்டி. இந்த கண்டென்ட் ஒரு நல்ல இதாக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே நான் இதை எடுத்துட்டு இருக்கப்ப என்னை சுற்றி நம்ம முதல் நின்றுனால அதே இடம் தான், அந்த லொக்கேஷனில் தான். நான் டக்குன்னு எதிர்பார்த்துட்டே இது நமக்கு எங்கேயாவது ஒரு எலி கிடைக்குமா, ஏன்னா ஆக்சுவலாக இந்த வேற ஒருத்தவங்க எடுத்திருந்தாங்க, பட் அது வேற ஒரு லொக்கேஷனில், பட் இந்த இடத்துல அது கிடைக்குமான்ற எதிர்பார்த்துருந்தேன். கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஒரு தாயோட குட்டி இருக்கும்ல, அது வந்து அழகா இருந்துச்சு. நீங்க அதை பாத்தீங்கன்னா அதுல என்னன்னா அந்த பூக்களுக்கு மத்தியில சின்ன சின்ன அந்த இனிப்பா இருக்கும்ல, பூக்குள்ள ஒரு இனிப்பு இருக்கும்ல, அந்த இனிப்பை சாப்பிட்ற ஒரு விஷயங்கள் அதுல இருந்துச்சு. ஸோ இதனால அவங்கள பக்கத்துல இருந்தவங்க கேட்டாங்க, ஏன் ஏன் போய் குப்பையில போய் எடுக்கிறீங்க போட்டோஸ், அது எலி எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப இந்த ஸ்டோரி அவங்களுக்கு சொல்றப்ப இதுல நம்ம ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் சொன்னோம். அந்த பூல இருந்து ஒரு அது ஒரு இனிப்பை சாப்பிடுறது, அந்த இனிப்புல இருந்து ஒரு கதையை நமக்கு கொண்டு வர ஒரு போட்டோ மூலியமா கொண்டு வரன்றப்ப அவங்க அதை ஒரு புண்ணையோட சிரிச்சுட்டு அப்ரிஷியேட்லாம் பண்ணாங்க அந்த இடத்துல. அப்புறம் அதை அவங்க போய் உத்து பார்த்து அந்த ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பார்த்தாங்க. உட்காந்துட்டு அவங்க என்னடா அது சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு அவங்க உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. அதில் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சிலர் வந்து அதில் ஸ்பிளிட் பண்ணாங்க, அதாவது தலைவாவது ஸ்பிளிட் பண்ணாங்க. ஏன்னா அந்த ஒரு குப்பை தொட்டி அந்த இடத்துனால அந்த குப்பை தொட்டியும் இடத்துல நான் இந்த ஒரு அழகான ஃப்ரேம் எடுத்தது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு.